கேக்குதா மக்களே? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம் ஆச்சு. மெரினா பீச்சுக்கு வந்திருந்தோம். என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு கதை வந்து சொல்றேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் என்னோட எக்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன ஆச்சு, பிரேக்கப் பண்ணும்போது ஒரு ரீசன் சொன்னாங்க. நீ கட்சி வரைக்கும் வீடியோஸ் தான் பண்ணிட்டே இருக்கணும், உன் மூஞ்ச வந்து நான் பார்க்கவே கூடாது லைஃப் லாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து போட்டோ எடுத்தது. அங்கிள், உங்க வீடியோஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்றீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா சொல்றாரு எங்க ஃபேமிலியோட வீடியோ பாப்பேன்னு சொல்றாரு. அது ஃபேமிலி யாருன்னா, அந்த ஃபேமிலி யாருன்னா பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸோட ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை. இத பத்தி என்ன நினைக்கிறேன்னா வந்து, உன் வீடியோஸ் பார்க்கவே கூடாது, உன் லைஃப்ல உன் மூஞ்ச பார்க்கவே கூடாது சொன்னாங்க. ஆனா வந்து என்ன இருக்கு, அவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்க வீடியோ வந்து பார்த்துன்னுக்குறாங்க. இது காலங்கள் மாறுமாரு. இதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது வந்து ஈகோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கன்சிஸ்டன்ட். அதுதான் சொல்றேன். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வீடியோ பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. நிறைய பேர் நிறைய வந்து டவுன் பண்ணிருக்காங்க. அப்பயும் வந்து பண்ணினே இருந்ததுனாலதான் காலங்கள் பதில் சொல்லும். கண்ணாடி போட்டுக்கலாம், போடலாம். பாக்கலாம்ல. ஆமா, போடலாம். வீடியோ போடுங்க.